விபூதி யோகத்தை பகவான் சொல்ல அர்ஜுனன் இறைவனை பார்த்து புகழ்ந்து கேட்குறாரு, நீங்களே உங்களை தெரிஞ்சுக்குவீங்க, உங்களோட மகிமையும் உங்களுடைய எந்த முறையில் வழிபடணும் அப்படிங்கிறதையும் தயவு செஞ்சு எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்குறார். அதற்கு என்னுடைய மகிமைகளுக்கு பகவான் சொல்கிறார், என்னுடைய மகிமைகளுக்கு எல்லையே கிடையாதுங்கிறாரு கிருஷ்ணர். நான் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பகவானை பார்க்குறாரு அர்ஜுனன். ஆமாம், என்னுடைய மகிமைகளுக்கு எல்லையே கிடையாதுங்கிறாரு கிருஷ்ணர். நான் உயிர்களுடைய பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு இது மாதிரி எல்லாத்துலேயும் ஊடுருவி இருக்கின்ற ஆத்மா நான் தான். நான் அதிதியுடைய 12 மகன்களில் விஷ்ணு ஆவேன். சூரியன், சந்திரன், மரிஷி, சாமவேதம், இந்திரன், மனம், உணர்வு, சங்கரன், குபேரன், அக்னி, மேரு, பிரகஸ்பதி, கார்த்திகேயன், கடல், பெருகு, ஓம், ஜபயக்ஞம், இமயமலை, அரசமரம், சித்ராதன், நாரதர், கபிலர் இது அனைத்தும் நான் தான். குதிரைகளில் உச்சசரவர், யானைகளில் ஐராவதம், வஜ்ராயுதம், காமதேனு, காம உணர்வு, வாசுகி, அனந்தன், வருணன், அரியம, யமன், பிரகலாதன், காலம், கருடன், சிங்கம், சுறாமீன், வாயு, ராமன், கங்கை இவை அனைத்தும் நான் தாங்கிறாரு பகவான். உற்பத்தியுடைய தொடக்கம், நடுப்பகுதி, முடிவு நாளே நான் தான். ஆத்ம ஞானம், தர்க்கம், அச்சரங்களில் அத்வந்தம் அப்படிங்கிற எல்லாமே நான் தான். எருமை, காலம், இயக்க ஆற்றல் எங்கும் நிறைஞ்சிருக்கிறது. மரணம், பெண்களுடைய சொல்வன்மை, சக்தி, கீர்த்தி, புத்திசாலித்தனம், தைரியம், பொறுமை, பிரகஸ், சாமம், காயத்ரி மந்திரம், மார்கழி மாதம், வசந்த காலம், சூதாட்டம், புகழ், வெற்றி, தீர்மானம், நற்குணம் இது அனைத்தும் நான் தான் அப்படிங்கிறாரு கிருஷ்ணன். தனஞ்சயன், வியாசர், சுக்கராச்சாரியர், ஆளுமை திறன், மௌனம், ஞானம் இவை அனைத்தும் நான் தாங்கிறாரு கிருஷ்ணர். நானே கருப்பொருள், நானின்றி எதுவும் இல்லை என்கிறார் கிருஷ்ணர். புகழும் திறமையும் சக்தி எல்லாமே நான் தான். ஒரு பிரபஞ்சம் முழுதும் என் வலிமையினுள்ளே ஒரு அம்சமே ஆகும் அப்படிங்கிறாரு கிருஷ்ணர்.